இல்லை, கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சும்மா சம்மனை அனுப்பி அச்சுறுத்தல் நடத்தலாமே தவிர ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்திருக்கிற சம்மன் தான் முக்கியமாக கவனிக்கப்படும். இதில் விஜய் என்டிஏ கூட்டணி இணைந்து கொள்வதற்கு தயார். துணை முதலமைச்சரை தவிர தன்னால் எந்த உடன்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது தெளிவாக சொல்லி. எவ்வளோ சீட் டிமாண்ட் பண்ணுறாங்க தாவேகா சார்பா? திமுகவை எப்படியாவது 100 தொகுதிகளில் நான் தோற்கடித்தே தீருவேன் என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் அவர் முழு மூச்சாக களத்தில் இறங்க போகிறாரு. திருமாவளவனும் இதே மனநிலையில் இருக்கு. ஒருவேளை வேல்முருகனும் திருமாவும் இணைந்தாலும் ஆச்சரியப்படுறது. சிறுத்தைகளுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு தனக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கணும். 5 ஆண்டு காலம் தொடர் அவமானம். சிறுத்தையுடைய கொடி ஏற்ற முடியல, எங்கேயுமே ஏற்ற முடியல. திருமாவுக்கு வேற என்ன ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல? பாஜக இருக்குன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. தாவேக்காவை அவங்க ஒரு ஆப்ஷனாகவே பார்க்கல. அவங்க வேற என்ன ஆப்ஷன் இருக்குல்ல? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தலுடைய நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்திருக்குது. கூட்டணிகள் அதிமுக திமுக எந்த கூட்டணிகளும் இன்னும் இறுதி செய்யப்பட்ட நிலைகள் இல்லை. குறிப்பாக திமுக கூட்டணி ஒரு 25 கட்சிகள் கொண்ட கூட்டணியாக இருந்தாலும் அதில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ அல்லது வேல்முருகனோ இன்னும் இழுபறி நீடிக்கிறதா பார்க்க முடியுது. சில தகவல்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற இரட்டை இலக்கத்தை தரமாட்டோம் அப்படிங்கிற திமுக விடாப்படியாக இருக்கிறதாகவும், வேல்முருகன் கேட்கக்கூடிய 2 தொகுதிகள் தான் அவர் அதிகபட்சம் கேட்கிறாரு, அது கூட தடம் மறுக்கிறதாகவும் செய்திகள் வருது. திமுக கூட்டணியில் உடைகிற நிலைகளில் இருக்குதா? இல்லை, வேல்முருகனை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கமே அதுதான். அதாவது அவர் ஏறக்குறைய திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் பண்ருட்டி தொகுதியில். ஆனால் அவர் பண்ருட்டியும் கேட்குறார், நெய்வேலியும் கேட்குறார், 2 தொகுதிகளை கேட்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் சேகர் பாபு, வேலு, நேரு 3 பேரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இந்த 3 பேரும் வேல்முருகனை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். என்னையா கட்சி, பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 சீட்டு ஒரு நாடாளுமன்ற சீட்டு ராஜ்யசபா ஒன்று கேட்டிருக்காரு. இப்படி அவரை அவமானப்படுத்தி அவர் வேதனையோடு வெளியேற வைத்திருக்கிறார். இது முதலமைச்சருக்கு தெரியுமானா முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இது நடந்திருக்கு. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வன்னியர் வாக்குகளை பூரா மடைமாற்றம் செய்தவர், 5 ஆண்டு காலம் திமுகவை தூக்கி பிடித்தவர், திமுக செய்த தவறுகளை எல்லாம் தன் மீது போட்டுக்கொண்டவர். இவரை இந்த 3 பேர் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. உங்கள் கட்சியில் பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை, தொண்டர்கள் இல்லை, கூட்டம் இல்லை. பிரேமலதாவுக்கு பெரிய கூட்டம், பெரிய செல்வாக்கு, மக்கள் சக்தி, நாயுடு சமூக ஓட்டு, பல லட்சம் வாக்கு, இப்படி இவர்களை அவமானப்படுத்தி அனுப்பியதனுடைய விளைவு தான் நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ அவர் இறுதியாக 234 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுவும் தாவேக்கா இதுவும் தாவேக்கா தான், விஜய் தாவேக்கா தான் அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் களம் இறங்குவதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட பேசிகிட்டு இருக்கார். தனிச்சு நிற்பது 100 தொகுதியில் திமுகவை தோற்கடித்தே தீரணும். குறைந்தபட்சம் 10,000 முதல் 5,000 வாக்குகள் வாங்கக்கூடிய அந்த வாக்கு, தமிழ் தேசிய வாக்கு, வன்னிய இளைஞர்கள், ராமதாஸ் மீது அதிருப்தி, அண்ணா மக அன்புமணி மீது அதிருப்தி, அத்தனை வாக்குகளும் இவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது திமுகவை எப்படியாவது 100 தொகுதிகளில் நான் தோற்கடித்தே தீருவேன் என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் அவர் முழு மூச்சாக களத்தில் இறங்க போகிறாரு. இதே நேரத்தில் திருமாவளவனும் இதே மனநிலையில் இருக்கார். தன்னை இதுவரை ஸ்டாலின் சந்தித்து பேசவே இல்லை, முதலமைச்சர் சந்தித்து பேசவே இல்லை. அதே போல் வேல்முருகனும் அதான் சொல்கிறார், என்ன நான் இனிமேல் அறிவாலயத்து பக்கமே போக மாட்டேன், அறிவாலயத்து பக்கம் போனால் என்னை எப்படியாவது பண்ருட்டி தொகுதியை கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவாங்க, அதனால் இனிமேல் நான் அறிவாலயம் என்று ஒன்று இருந்ததையே இனிமேல் நான்
மறந்துடுவோங்கிறாரு வேல்முருகன். இப்போ அதே மனநிலையில் தான் யார் இருக்கா? திருமாவும் இருக்கார். 4 பேர் இப்போ அறிவாலய வாசலில் 5 சிறுத்தை, ரவிக்குமார் உட்பட 5 சிறுத்தைகளும் அறிவாலயம் வாயிலில் கட்டி வைக்கப்பட்டு அவர்கள் புலிகள் சிறுத்தைகள் புல்லை தின்று கொண்டு இருக்கிறார்கள். அறிவாலயம் வாசலை கட்டி புல்லை போட்டான், புல்லை சாப்பிட்டு கிடக்கிறாங்க. இதெல்லாம் என்னை கட்டுப்படுத்தாது. 2 இலக்கம் எனக்கு கொடுத்தா, குறைந்தது 10 சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணியில் இருப்பேன், இல்லைன்னா கூட்டணியை விட்டு வெளியேறுவேன் மனநிலைக்கு வந்துட்டார். ஆனால் தொண்டர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டான். சிறுத்தை தொண்டர்கள் என்ன பண்ணுறா, இந்த இடைத்தரகர்கள் 5 பேர், ரவிக்குமார் உட்பட 4 எம்எல்ஏ ஒரு எம்பி, இவர்களை நம்பி கட்சி இல்லை, திமுக எங்களை அவமானப்படுத்துகிறது, திமுக பிரேமலதாவுக்கு கொடுத்த அந்த மரியாதை எங்கள் தலைவருக்கு கொடுக்கல. சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு அவமரியாதை செய்கிறாங்க, கேட்குற தொகுதிகளை தரல. திருமாவுக்கு வேறு என்ன ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல? பாஜக இருக்குன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, தாவேக்காவை அவங்க ஒரு ஆப்ஷனாகவே பார்க்கல. அவங்க வேறு என்ன ஆப்ஷன் இருக்குல்ல திருமாவுக்கு தனித்து நிற்பது தான் ஆப்ஷன். அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு எடுப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு வருத்தமாக கோபமாக இருக்கார். தன்னிடம் எதுவுமே தொடர்பு கொள்வதில்லை. அறிவாலயம் ரவிக்குமாரோடு பேசி முடிவு செய்து கொள்கிறது. ரவிக்குமார் முடிவு செய்தால் போதுமா? எடுக்கிற முக்கியமான பாலிடிக்ஸு யார் வரணுங்கிறத விட யார் வர வேண்டாம் அப்படின்றது தான் அவருடைய மெயின் பாலிடிக்ஸ். பாஜக எதிர்ப்பு, பாஜகவே தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது, அந்த அடிப்படையில் தான் இதுவரை அவருடைய கூட்டணி வியூகங்களை வச்சிருக்கும் போது தனிச்சு நிற்கிறதுக்கோ அல்லது பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவது திரும்பவே அந்த முடிவு எடுப்பாரா? இல்லை அவர் போய் தனிச்சு நின்னா பாஜக போய் சேர்ந்துருவார்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அந்த வாக்குகள் திமுக, அதாவது திமுக தோற்கடிக்கணும் அவ்வளோதான். அது பாஜக ஜெயித்தாலும் சரி, காஜாக்கா ஜெயித்தாலும் சரி, தாவேக்கா ஜெயித்தாலும் சரி, திமுக தன்னை அவமானப்படுத்துகிறது. சிறுத்தைகளுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு தனக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுப்பதில்லை. 5 ஆண்டு காலம் தொடர் அவமானம். சிறுத்தையுடைய கொடி ஏற்ற முடியல, எங்கேயுமே ஏற்ற முடியல. அத்தனை மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் தனக்கு எதிராக இருக்காங்க. அப்போ இது ஒரு பாடம் படிப்பிக்கும். அது பாஜக வந்தாலும் சரி, தாவேக்கா வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, இன்னும் யார் வந்தாலும் சரி, திமுக ஒரு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும். இதுதான் இப்போ அவருடைய மனநிலை. வேல்முருகன் என்ன மனநிலையில் இருக்காரு? ஒருவேளை வேல்முருகன் திரும்பவும் இணைந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. 2 பேரும் ஒரே மனநிலையில் இருக்காங்க. முதலமைச்சர் கூட்டு திருமாவளவனை சந்திச்சா இதை சுமூகப்படுத்திட முடியும் தானே? இல்லை, இரட்டை இலக்கம் கொடுத்தால் மட்டும்தான் நான் கிளம்பியே போவேன். பழைய மாதிரி ஒரு 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். அப்படி போனால் ஓட்டு போட மாட்டான் யார் எங்காலும். இப்போ அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது. இதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக புரிந்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் கொடுக்குற 6 சீட்டை வாங்கி 4 சீட்டு ஜெயித்தாலும் கண்டிப்பாக எங்கள் தொண்டன் ஓட்டு போட மாட்டான். இப்போவே எல்லாம் தலித்து காலனிகளில் விசில் சின்னம் வரையப்பட்டு இருக்குது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுக வெற்றி பெற்றதாக, கோடிகளை குட்டி கொடுத்து வெற்றி பெற்றதாக திமுக நினச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த திமுக கூட்டணியில் பெரிய வாக்கு வங்கியை சிறுத்தை தான். 3% 3.5% வாக்கு வங்கி இருக்குது. இது நான் உடன்பட்டாலும் தொண்டர்கள் உடன்பட மாட்டான். இதுதான் திருமாவுடைய நிலை. சரிங்க, இப்போ இன்னொரு பக்கம், இப்போ விசில் சின்னத்தை பற்றி சொன்னீங்க. விஜய்க்கு காலணிகளில் இந்த அளவுக்கு செல்வாக்கெலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு பெரிய ஆஃபர் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் விஜயோடு நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போவதாக வரக்கூடிய செய்திகளும் எடப்பாடி சொல்லக்கூடிய மறுப்பும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எடப்பாடி விஜயை பாஜக சேருவதற்கு முன்பு தவம் இருந்தார். விஜயை சேர்த்து கொள்வதற்கு எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தவம் இருந்தார். எனக்கு மட்டும் 112 கொடுத்துருங்க, மீதி நீங்கள் எடுத்துங்க, இப்படி தவம் இருந்தார். அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ விஜயுடைய அரசியலை பாஜக தீர்மானித்தது, டெல்லி அரசியல் முடிவு செய்தது. டெல்லி அரசியல் விஜயை தனித்து நின்றால் லாபமா, இல்லை அதிமுக என்டிஏ பிஜேபி கூட்டணியில் சேர்த்தா லாபமான ஒரு கணக்கு போட்டுது. இந்த கணக்கின்படி தான் விஜய் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார், தொடர்ந்து வரவழைக்கப்படுகிறார். ஆனால் இதில் விஜய் என்டிஏ கூட்டணி இணைந்து கொள்வதற்கு தயார். இதுக்கு பவன் கல்யாணும் மோகன்லாலும் தான் ஆலோசகர்கள், 2 நடிகர்களும் தான் ஆலோசகர்கள். ஆனால் துணை முதலமைச்சரை தவிர
தன்னால் எந்த உடன்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டு. எவ்வளோ சீட் டிமாண்ட் பண்ணுறாங்க தாவேகா சார்பா? தாவேகா சார்பாக 60 சீட்டு கேட்குறாங்க. இன்னொரு இதில் 80 போடுறாங்க. ஆமாம், 80 60 இப்போ மொத்தமே இவர் 150 குறைவாக நிற்க மாட்டார் எடப்பாடி. அப்போ 50 30 84 தான் இருக்குது. பாஜக அன்புமணி பிரித்து கொண்டாலும் ஒரு 40 to 50 அவ்வளோதான். இதை பாஜகவே நேரடியாகவே பேசுது. பாஜகவுக்கு என்னென்னா எடப்பாடி முதலமைச்சராக வருவதை விட திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அகில இந்திய அளவில் அது பெரிய இடையூறாக இருக்குது. இப்போ விஜய் என்ன கேட்குறாரு, எனக்கு துணை முதலமைச்சர் கண்டிப்பாக வேணுங்கிறார். அப்போது எடப்பாடி இவர் துணை முதலமைச்சராக கொடுத்தா என்னுடைய அரசியலே முடிஞ்சு போயிடும். மீடியா வெளிச்சம் பூரா யாருக்கு இருக்கும்? விஜய்க்கு தான் இருக்கும். தோற்று போனாலும் எடப்பாடியோட அரசியல் முற்றுப்புள்ளி வச்சிரும்ல. இல்லை, அதிமுகலாம் அழிஞ்செல்லாம் போகாது. அதிமுக அழிந்தெல்லாம் போகாது. அதிமுக ஜெயலலிதா காலத்திலே அழிஞ்சு போலியே. இல்லை, இன்னும் தொடர் தோல்விகள் அப்புறம் இந்த முறை வெற்றி பெறலைன்னா அது எடப்பாடியோட தலைமைக்கு கேள்விக்குள்ளாயிடாதா? அப்படி இருக்கும்போது விஜயோட சமரசம் தானே பண்ண போவார். இல்லை அது வேண்டான்ட்டார். ஏன் வேண்டான்ட்டார்னா, ஆட்சியை தக்க வைப்பதை விட கட்சியை தக்க வச்சா போதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதிரியே இல்லை அங்கே எடப்பாடிக்கு, யாருமே இல்லை. அப்போது கட்சி தன்னிடம் இருந்தால் போதும், ஆட்சி எப்போ வேணால் வரும். அதுதான் இப்போ எடப்பாடியுடைய சூத்திரம். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னா 5 ஆண்டு காலம் அவர் காண போயிடுவார். அதிமுக இருக்கும், அதிமுக தொண்டன் இருப்பான், முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்லாம் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான், பல 1000 கோடி வச்சுருக்கான். அதை இந்த கட்சி இருக்கும். ஆனால் விஜய் கட்சி இருக்காது. இதுதான் இப்போ எடப்பாடியுடைய கணக்கு. சரிங்க, இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு நாளைக்கு சம்மன் போட்டிருக்கிறாங்க, நாளைக்கு ஆஜராவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அதே போல் ஒரு சம்மன் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. செந்தில் பாலாஜி இப்போ ஆஜராகிறார் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜி எந்த சிஐஏ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்காவில் சிஐஏ இருக்குல்ல, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவான், எஃபிஐன்னு ஒன்று இருக்குது. அவன் வந்தாலும் செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை நாள் வராமல் இப்போ சம்மன் அனுப்பிச்சு நாக்கு ஒழிக்கிறதா? செந்தில் பாலாஜி 471 நாள் இருந்துட்டார். இதை விட என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? இல்லை, கரூர் சம்பவத்துக்கான சம்மன். கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சும்மா சம்மனை அனுப்பி ஒரு அச்சுறுத்தல் நடத்தலாமே தவிர, ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்திருக்கிற சம்மன் தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. விஜயை இயக்குவதே ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்போ இந்த கூட்டணியை முடிவு செய்து இந்த கூட்டணிகளுடைய நிறை குறைகளை விஜய்க்கு தெளிவாக சொல்லுவதே ஜான் ஆரோக்கியசாமி தான். நீங்கள் துணை முதலமைச்சர்லேருந்து குறைந்தபட்சம் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போகும். உங்கள் எதிரிகள் எப்பொழுது வேண்டாலும் கைது செய்யப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைப்படுத்தப்படலாம். உங்களுக்கு ஒரு பெரிய இடையூறு, தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் இல்லை தனி அனுப்பி. இதுதான் இந்த ஆலோசனையை சொன்னது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. அதுக்கு தான் அதுதான் இப்போ அவருக்கு சம்மன். சரிங்க, இப்போ நேற்று இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குது. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், பாஜகவுடைய தலைவர் எல்லோருமே பங்கேற்கிறாங்க. இப்போ அதில் சில விமர்சனங்கள் வந்திருக்கதா நீங்களும் பார்த்துருப்பீங்க. நயினார் துப்பி போடலை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது பாஜக அவங்க கொள்கை சார்ந்து போடாமல் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை திட்டமிட்டு இது பண்ணுறாருன்னு பார்க்குறதா? அவருக்கு திட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் அதிமுக அமைச்சராக இருக்கும்போது துப்பி போட்டு ஜெயலலிதா உட்காந்து தான் இஃப்தார் கலந்துட்டார். நானே பார்த்துருக்கேன். இதே நயினார் நாகேந்திரா ஜெயலலிதா முக்காடு போட்ட பொழுது அவரும் தொப்பி போட்டிருந்தார். அந்த போட்டாவும் இருக்குது. இப்போ பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஒரு பாஜக முகம் மாநில தலைவர், நான் தொப்பி போட மாட்டேன். ஏன்னா மோடிக்கு தொப்பி போடும்போது மோடி தொப்பியை தவிர்த்துட்டார். பல இடங்களில், வெளிநாடுகளில், உள்நாடுகளில் பல பேர் அன்பாக தொப்பி கொடுக்கும்போது தவிர்த்துருவார். அதை அவர் ஃபாலோ பண்ணுறார். காரணம், பாஜகவினுடைய விருப்பத்தோடு அரசியல் நடத்த வேண்டிய தேவை கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. பாஜகவோட உண்மையான தொண்டன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கு. அண்ணாமலைக்கு அதே போல் இஃப்தார் விருந்தில் தொப்பி போடலை. காரணம், நாங்களெல்லாம் பாஜக சொல்லுகிற அந்த சியோனிசத்தை நாங்கள் கடைபிடிக்கிற உண்மையான தொண்டர்கள்னு பாஜக தலைமைக்கு தெரிவிப்பதற்காகத்தான் தொப்பி போடாமல் இருக்கிறாரு. அவருக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. தொப்பி போட்டவர் தான் தொப்பி போடலை. அதிமுக இருக்கிற பொழுது தொப்பியோடு நோன்பு கஞ்சி கொடுத்தவர் தான் இந்த நயினார். இப்போ தொப்பி போடாத காரணம், மோடியுடைய கொள்கைகளை, அமித்ஷா கொள்கைகளை நான் நேரடியாக கடைபிடிக்கிறேன், என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று நிரூபிப்பதற்காக
பார்ப்பனர்களுக்கு செய்தி சொல்வதற்காக, ஆர்எஸ்எஸ்க்கு நான் உங்களுக்கு விசுவாசி என்று காண்பிப்பதற்காக அந்த தொப்பியை தவிர்த்திருக்கிறார். சரிங்க. இப்போ இன்னொன்று, ஏற்கனவே செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார், ஜெயக்குமார் விரைவில் அவர் தாவேக்காக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ ஜெயக்குமார் களத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனைகள் வந்திருக்குது. காளியம்மாள் வந்ததுக்கப்புறம் ஜெயக்குமாருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லப்படுது. காளியம்மாள் வருகை ஜெயக்குமாரோடைய ஏற்கனவே இருந்த இடத்த விட ரொம்ப கீழே போயிருக்குதா? அவர் தாவேக்காக்கு போவார்னு சொல்வதில் ஒரு முகாந்திரங்கள் இருக்கா? இல்லை, அவர் அதிருப்தியாக இருக்கிறார் என்பதுதான் செய்தி. அவர் அதிமுக விட்டு அசையவே மாட்டார். காளியம்மாளுடைய வரவை எடப்பாடி விரும்பி வேண்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். மீனவர் சமூகம் என்பது சென்னையோடு முடிந்து விடுவதில்லை. கடற்கரை ஓரம் இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. 13 மாவட்டங்களில் மீனவர்கள் இருக்காங்க. சென்னையிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் அத்தனை பேர் அதிமுக வாக்காளர்கள் தான். இப்போ அவன் பூரா விஜய்க்கு போயிட்டுருக்கான். இந்த மீனவர் வாக்குகளுக்காக ஜெயக்குமார் சென்னையை தாண்டி போகிறதே இல்லை. இப்போ மீனவர் சமூகத்துடைய பிரதிநிதி என்றால் நீங்கள் வட சென்னையோடு முடிந்து விடக்கூடியது அல்ல. அதனால தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, காளியம்மாளை வேண்டி விரும்பி சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜெயக்குமார் என்ன பண்ணுறாருன்னா, சென்னையில் தனக்கு எதிராக யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வட சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடியை களமிறக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடியை எடப்பாடியிடம் அனுப்பி திருவிக நகர் தொகுதியில் இந்த அம்மாவை நிறுத்தினால் இந்த அம்மா வெற்றி பெறுவார். இப்படி ஒரு அரசியலை ஜெயக்குமார் செய்கிறார். ஆனால் அந்த திருவிக நகரில் மீனாட்சி பாட்டின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய மகன் துரைராஜுடைய மகன் இளைஞர் ஒரு இளைஞர் இப்போ எடப்பாடிக்கு அறிமுகமாக இருக்கார். எம்ஜிஆருக்கு வேண்டிய குடும்பம். அந்த மீனாட்சி பாட்டி உலகம் சுற்று வாழ்வில் படம் எடுக்கிற பொழுது பணம் போட்ட முடியல, கடன் 10 லட்ச ரூபா அந்த காலத்தில் அந்த அம்மா கொடுத்துருக்கு. இந்த நன்றி விசுவாசத்துக்காக அந்த அம்மா இறந்த பொழுது வேட்டியை மடித்து கொண்டு வீட்டிலிருந்து சுடுகாடு வரை நடந்தே போயிருக்கார் எம்ஜிஆர். இப்படியான வரலாறு கொண்ட ஒரு குடும்பத்தை வட சென்னையில் வளர்த்தி விடணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஆனால் அந்த இளைஞன் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு போய் திருவிக நகரில் கொடுங்கன்னு எடப்பாடி கேட்குறாரு. அப்போது அவர் எடப்பாடி விரும்புகிற வேட்பாளரை சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த முடியாத நிலைமைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு ஜெயக்குமார். இந்த காரணத்திற்காகத்தான் ஜெயக்குமாரை போல ஒரு பெண் ஜெயக்குமார் தான் காளியம்மா. அப்போ ஜெயக்குமார் தட்டி வைக்கப்படுகிறார், வேலுமணி தட்டி வைக்கப்படுகிறார், CV சண்முகம் தட்டி வைக்கப்படுகிறார், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தட்டி வைக்கப்படுகிறார்கள், கொட்டி வைக்கப்படுகிறார்கள். அப்போ காளியம்மானுடைய வரவு தமிழ்நாடு கரையோர மீனவர்கள் மத்தியில் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு NGO காளியம்மா. நீண்ட காலமாக சீமானுடைய கட்சியில் இருப்பதற்கு முன்பு அந்த அம்மா ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி அத்தனை மீனவர் சமூக மக்களுக்கும் அந்த அம்மா நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர். அதனால் காளியம்மாளுடைய வரவு கண்டிப்பாக ஜெயக்குமாருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது என்னவோ உண்மைதான். சரிங்க. மற்றொரு பகுதியில் சந்திப்போம். கருத்துக்கள் நடத்தி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.